இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயங்களில் என்னென்ன தேதியில் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடு பலன்கள் ஏதாவது நடக்க போகுதா, அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும், முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க தெளிவாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரவங்க அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் தாங்க. ஸோ உங்களுக்கு இவங்க இருந்த பெருமையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அல்லது ஓம் நம சிவாய போற்றி போற்றி இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவர்கள் இருவரையும் நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கூடியவரை நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் அதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்களுக்குமே சிறந்ததொரு முறையில் எல்லாமே அற்புதமாக நடக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் இப்போல்லாம் கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே மட்டும் வெறும் 99 ரூபாய் மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் கால் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ண வேணாங்க. மேச ராசியானது காலபுருஷனுக்கு முதலாவது ராசியான சொல்லப்படுதுங்க. ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகம் கொண்டதுங்க. வெள்ளாட்டு வணிகம் உடையது. மேலும் இது ஒரு நெருப்பு ராசியாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அறம் சார்ந்த தத்துவமும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் அப்படி சொல்லிட்டு நட்சத்திரங்களை உடையதாக இந்த மேச ராசி காணப்படுதுங்க. இதனுடைய ஒரு அதிபதி செவ்வாய் பகவான். சூரியன் உச்சம் அடையும் ஒரு ராசி. மேலும் சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி கூட இந்த மேச ராசி தாங்க. உடல் பாகத்தில் தலையை குறிக்கக்கூடியது. இது ஒரு வறண்ட ராசி. மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்கள் உடல் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. கடினமான வேலைகளை செய்து முடிப்பாங்க. எதையுமே தாங்கக்கூடிய ஒரு மனதை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் தலைமை தாங்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு பிறப்பிலிருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயம் எல்லாமே நடக்க போகுதுங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்குதுங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறாருங்க. மேலும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு பஞ்சமஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. மேலும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாருங்க. மேலும் 31/8/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற
போகிறாருங்க. இதனால் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பை இயற்கையிலேயே பெற்றிருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது தைரியம் அதிக அளவுள்ள பிறக்குங்க. பண வரவு அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும். மனதில் திடீர் குழப்பங்கள் என்பது ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகுங்க. முன்கோபம் என்பது ஏற்படும். அதனாலும் வீண் தகராறுகள் என்பது ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்க. நிதானமாக செயல்படுவது என்பது நல்லது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் என்பது ஏதுவாக இருக்குங்க. செலவை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு என்பது குறையும். பேச்சில் கடுமை என்பது காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக எந்திரங்கள் இயக்கும் போது கவனம் என்பது ரொம்ப தேவைங்க. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டியது இருந்த காரியங்கள் என்பது தாமதமாக நடக்கும். மேலும் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பாசம் என்பது அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சிப்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட கவனமாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பேசி பழகுவது என்பது ரொம்ப நல்லது. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மனதில் வீண் குழப்பங்கள் என்பது ஏற்படுங்க. மேலும் முன்கோபத்தை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே கம்மி பண்ணிக்கணுங்க. இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை என்பது வருங்க. உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்பவே அதிக அளவில் உழைப்பை காட்டுவீங்க. அதே போல் மேலும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். செல்வம் என்பது உயரக்கூடுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இறுக்கமான ஒரு நிலை என்பது ஏற்படுங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேற்றுமைகள் என்பது உண்டாகக்கூடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருப்பது என்பது நல்லதுங்க. கல்வி பற்றிய மனக்கவலை என்பது ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் என்பது மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைகள் என்பது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடும். இனிமையான ஒரு பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான ஒரு அலைச்சல் என்பது இருக்கக்கூடும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு 30 நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு என்பது பேசியவர்கள் அடங்கி விடுவாங்க. மேலும் கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி என்பது நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான ஒரு காரியங்களில் செய்து முடிக்க வேண்டிய நிறைய விஷயங்களில் அலைய வேண்டிய ஒரு நிலை என்பது வருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களது செயலுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே தானாகவே விலகி போகுங்க. எதிர்பார்த்த உதவிகள் என்பது தக்கதொரு சமயத்தில் கிடைக்கும். பணவரத்து என்பது அதிகப்படியாக கிடைக்கும். மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு கல்வியில் திறமை என்பது வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் என்பது கிடைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளிப்படுவதில் இந்த ஒரு காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்யுங்க. புதுசாக எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் மேற்கொள்ளாதீங்க. அப்படி மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைய விதமான ஒரு தடை தாமதங்களையும் முடியும். ஸோ இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. காரிய தடை மற்றும் தாமதம் என்பதும் வீண் அலைச்சல் என்பது உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டாக வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகள் என்பது ஏற்படும். அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் எதிர்பாராத ஒரு செலவுகள் என்பது வந்து கொண்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுக்க என்னதொரு விஷயத்தில் பரிகாரமாக செய்யணும் பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. காரியத்தில் வெற்றிகள் என்பது கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுடைய இஷ்ட தெய்வம் கூட முருகப்பெருமான் தான். ஸோ கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை மனம் முருக நீங்கள் விரதம் இருந்துவாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் என்பது 13, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 6 அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய
அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அந்த விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக நடக்கப் போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது, மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செஞ்சால் கெடுபலன்கள் அப்படிங்கிறது நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன்தரக்கூடிய விதத்தில் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மேசராசினியர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில்